பாட்டி சத்திய பாக்கணும். சத்திய கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா என் பேரங்கிட்ட இருந்து மீனால பிரிச்சுட்ட. உங்க மனசுல என்னப்பா இருக்கு? டி சக்தி கூட பேசணும். நீ திரும்பி போப்பா. டி நான் வேலுகிட்ட பேசி அனுப்பி விடுறேன். டி நான் மீனால கூட்டிட்டு வர சொல்லல, அது எனக்கு தெரியும். இத சொல்ல வந்த டி உன்னால நான் சரியா சாப்பிடல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு வேலு. சாப்பாடு எடுத்துட்டு வந்து சக்தி குடுக்கறாங்க. நான் இதுக்காண்டி சொல்லல சக்தி, சாப்பிடு. டி எங்க அப்பாவை சமாதானப்படுத்தி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். இல்ல நீ சொல்லி நானா வர்றதெல்லாம் நடக்காத விஷயம். இப்ப கிளம்பு. நீயும் நானும் ஒன்னாயிட்டா என் தங்கச்சியும் அண்ணனும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. புரிஞ்சுக்கோ சக்தி. பரஞ்சோதி சிவபதி கிட்ட சொல்றாங்க, வாழ வேண்டிய வயசு வேலு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாட்டி அவகிட்ட தோத்த மாதிரி ஆயிரும். தேனும் வாழ வேண்டிய வயசு தான், இப்படி வந்து கிடக்குறா. நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான் பரஞ்சோதி, பாக்கலாம். மீனாள் சொல்றாங்க, அப்பா எனக்கு பசிக்கல. வேலு சொல்றாரு, தப்பு ஏன் மேலன்னு நான் சொல்லியும் இன்னமும் சக்திய பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. தங்கச்சி வாழ்க்கையும் சேர்ந்து கிடக்குறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லம்மா. எங்க வாழ்க்கைக்கு என்ன பதில்? நீ தப்பே பண்ணிருந்தாலும் அவ என்னோட மனைவி, அவ இங்கதான் இருக்கணும். சிவபதி சொல்றாரு, உனக்கும் உன் பொண்டாட்டி வேணும் அப்படின்னா உன் பொண்டாட்டிய மன்னிப்பு கேட்க சொல்லு. பெரிய மனசு பண்ணி நாங்களும் மன்னிக்கிறோம். மன்னிப்பு கேட்டுட்டு சக்தி அவ வாழ்க்கைய பார்க்கட்டும். என்னடா வேலு, சம்மதமா? சொல்றாங்க, அப்பாதான் சொல்லிட்டாங்கல்ல, என் மாமா மனசு ரொம்ப பெருசு, போதும்பா. இப்பயே நான் சக்தி கிட்ட போய் சொல்றேன். மீனாள், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், கவலைப்படாத. சிவபதி சொல்றாரு, ஜோதி நல்ல ஐடியா. மன்னிப்பு கேட்டுட்டு வந்தா சக்தி நமக்கு அடிமை, கரெக்டம் பாத்துக்கலாம். ஐயநாதன் சொல்றாரு, என்ன வேலு காலங்காத்தால? நைட்டே வந்துட்டேன் மாமா. வேலு எப்ப வந்தேன்னு கேட்கல, ஏன் வந்தன்னு கேக்குறாங்க. சக்தி, உங்க அப்பா தான் சொன்னாரா? ஆமா சக்தி. எந்த கண்டிஷனும் இல்லாமையா? வேலா நேரம் பதில் சொன்னேன்ல, இப்ப சொல்லு, அவர் என்ன சொன்னாரு? நம்ம பண்ணினதுக்கு நீ சாரி சொன்னா போதுமா, மன்னிச்சிருவாரு, நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சிடலாம். செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் வேலா? பொய் சொன்னது நீ. டீ ஏன் எதுக்குன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. இது கோர்ட் இல்ல, குடும்பம். மீனாலும் சேரனும் இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்காண்டிதான் பொறுமையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சேரன் சொல்றாரு, வேலா அவ மன்னிப்பு கேட்க மாட்டா, அவ பக்கம் தான் நிப்போம். பாட்டி சொல்றாங்க, செய்யாத தப்புக்கு அவ மன்னிப்பு கேட்டா உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் பொண்ணு அடிமையா தான் இருக்கணும், அதுதானே? டீ என்னை நீ கோவப்படுத்த வேணான்னு சொல்லு. என் அம்மா அப்பா நான் நல்லா வாழணும்னு தான் ஐடியா சொல்லிருக்காங்க. மீனால சாரி கேட்க சொன்னாலும் அவ கேட்பா. மன்னிப்பு தானே, கேட்டா என்ன சக்தி? சேரன் சொல்றாரு, செய்யாத தப்புக்கு ஒரு பெண்ணை அடிப்பணிய வைக்கிறது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். சேரா, நீ ஆம்பளைன்னா எங்க வீட்டுக்கு போய் என் தங்கச்சிய கூட்டிட்டு வா. போ. நான் உன் தங்கச்சிய எப்படி கூட்டிட்டு போக வந்திருக்கேனோ அப்படி போ. சேரா. மேலு சக்தி கைய புடிச்சு இழுக்கிறாரு. அப்ப சேரன் தட்டி விடுறாரு, இது போ, இல்லாட்டி நான் போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அதையும் சாத்திடுறாங்க. நாளை பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் பேசும் படம் எது? பதில் காளிதாஸ். நாளை பார்க்கலாம்.